நினப்பிருக்கு யாவும் தருகின்ற தேவா. பாடினதுல 25 ஒம்பளையாள் போயிருச்சு. இன்னும் இருக்கிற ஆளையும் பத்தி விட்டுக்கிட்டு தெருவில் தெரியும். நல்ல விஷயம் தானே. என்ன நல்ல ஓ முகரையை பார்க்காம எந்திரிச்சு போனாலே ஏன் முகரையை பார்க்கறதே எங்க ஆத்தா உட்காந்துருக்கு. அதுவும் பாருங்க. ஆத்தா என்னைய பார்க்க தானே என்னைய பார்க்க என்ன சொல்லுத்தா என்னைய பார்க்க தானே. போயா குறிக்க அரைஞ்சு போடா கரைச்சா மாட்டே. நீ ஜாமியார் மாதிரியா வர்ற? நீ வந்து கல்யாண வீட்டுக்கு விறகு உடைக்கிற மாதிரி வந்தா விளக்கு. நீ என்ன காவக்கார மாதிரியா இங்க வர்ற? கக்கூஸ் கழுவுற மாதிரி வர்ற? நான் கோமாளி. கோமாளினா அப்படிதான் இருக்கடா. என் உறவுகளை பூரா நான் சிரிக்க வைக்கிறேன். ஏன் உறவு புள்ள நான் சிந்திக்க வைக்கிறேன். சிந்திக்க வைக்கிறேன். பெரிய ஜாலமே பாப்பா. பெரியவர் நாகேஷ் அப்படியே காமெடியை கொடுத்து கிழிச்சு போடுறாரு. கிழிச்சதுனாலதான் 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. கிழிச்சதுனாலதான் அன்னைக்கு மகாபாரதம் கைதட்டு. ஆறு நீங்க 3 பேர் ஏன் தட்டினீங்க? அதுக்கு விஷயத்தை அவன் கம்பெனி அவங்களுக்கு தெரியாது. காலையில எவனுக்குமே அவங்களுக்கு தெரியாது வாங்கி தர மாட்டேன். அவங்களுக்கு தெரியாது தட்டிட்டாங்க. நீங்க 3 பேர் தட்டினீங்களா? என்ன காரணம்? என் பிள்ளைய நான் வளர்க்குற பிள்ளைய அப்ப நாளை போனா அவங்க பட்னியா போட்டு கொண்டு போய் ஆப்பணும் ஆசையெல்லாம் அரைஞ்சு விடும்டா. கை தட்டுறா. நீங்க கை தட்டுறாங்களா பாக்கல கட்ட உருட்டுறாங்க. அண்ணே எனக்காக கை தட்டுங்கண்ணே. தட்டுங்கண்ணே எனக்காக. ஏய் காசை வெட்டி போட்டுருவேன். தட்டாதேடா. எப்படி அப்படியெல்லாம் வச்சிருக்க நீயே? இந்த ஊருக்குள்ள நுழையும் போது என்ன என் கண்ட்ரோல்ல இருக்கும். முனி ஓட்டம் இருக்குது. 5:30க்கு மேல கண்ட்ரோல் எடுத்து விட்டுருவேன். சும்மா கைவசத்துல எல்லாமே வச்சிருக்க நீ. எல்லாம் கைக்குல. ஆனா மூடியோட சேர்ந்த சாடியும் சரியாவே அமைஞ்சிருக்கு பாருங்க. அமைந்த அளவுக்கு ஏற்படுறீங்க. முட்டாக்கு போல கேட்டு பேசு. சரியா பேசணும்னா ஒரு இடத்துல நீங்க இருந்தா தான் சரியா பேச முடியும். இப்படி சொல்லு. மெதுவா பேசு. அப்பதான் நான் பேசுறேன். என் தங்கங்க என் தம்பி எல்லாம் தூங்குறாங்க. அருமையா தூங்குறாங்க. அவங்க எந்திரிச்சாங்கன்னா மண்ணா கட்டி எடுத்து தெரிவாங்க. எந்த விஷயத்தையும் பேசணும்னா வாதி பிரதிவாதி. நீங்க பேசணும் நான் வாதம். நான் பேசணும் நீங்க கேட்கணும். நீங்க பேசும்போது நான் கேட்கணும். ஏன் பதட்டப்பட்டு நான் பேசும்போது நீங்க கேட்கணும். அதே வாதி பிரதிவாதி. மனம் கூடனானால் நீ நூலை பிறான அர்த்தம். நீ பேசிக்கிட்டு நான் போய் அபிராமத்துல டீ சாப்பிட்டேன். கேட்டு பேசியா. என்ன தெரியும்? எல்லாம் என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். பகுத்தறிவு, ஆகா சென்ட்ரிங், டேய் பகுத்தறிவு, புளுட்டோ, கீர்த்தி சுரேஷ், ரம்பா, தொட, கப்ளிங், ஓஸ். பெரிய வித்யா சொல்லிவிட்டாரு. இது வரைக்கும் ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள், புராணங்கள், 10 பாட்டு, 8 தொகை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமதி, குண்டலகேசி, வளையாபதி, 500 அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தும் தெரிந்திருக்கணும். நிகழ்காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலத்தை உணர்ந்தவன் நான். இல்ல என்ன சொன்ன? முக்காலத்தை உணர்ந்தவன் நான். இப்போ தாய் ஒரு சொன்னது கூட உங்களுக்கு தெரியாதுல்ல. அறத்துப்பால், பொருட்பால், பொறுப்பால், காமத்துப்பால் சொல்லக்கூடிய இன்பத்துப்பால். புராணம் முப்பாலையும் கொடுத்தது திருவள்ளுவர். நான் இப்ப சொல்லும்போது கைதட்டான். துவக்கால், ஆலாப்ளாக்கள், செங்கல், முண்டுக்கள், சித்துக்கள், சல்லிக்கல். கைதட்டலாம். அது தெரியுதா? இப்படி தெரியுற மாதிரி பேசி பழகுங்க. நீ தெரியாத மொழியை பேசிட்டு இருக்கால லூஸ் ஆக்குறியா? ஊரை கெடுத்து வச்சிருக்கேங்கிறது நல்லா தெரியுது. என்ன பண்றது? ஊர் ஓடணும், நாடு ஓடும் போது நடுவில் ஓடணும். முன்னாடி சிங்கம் தட்டேன் பாரு. அதுக்காகவே அவனுக்கு 300 ரூபா கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். அசந்தா தட்டிக்கிறேன். ராமாயணம், மகாபாரதம் இதுல எதுவும் பிரச்சனையா? அதுல பிரச்சனை இல்ல உங்களுக்கு. அதுல நீ என்ன விஷயம் திறந்து சொல்லியா? திறந்து சொன்னா அது ரெங்குப்பட்டி, திறக்காம சொன்னா அதுதான்டா ஸ்டேட் பேங்க் பேணுப்பட்டி. அப்படியா? ஸ்டேட் பேங்க்ல பாரு என் சிங்கம் கைது பணப்பெட்டி, அது திறக்க மாட்டாங்க. தூக்கம் தாக்க முடியல. பணப்பெட்டியோட அடிக்கடி திறப்பாங்க. நகைப்பெட்டி எப்பவுமே திறக்க மாட்டாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை திறப்பாங்க. அதெல்லாம் வந்து சொல்லிட்டா ஒரு தடவை விட்டுருங்க. சரி நல்ல விஷயம். சரி இவ்வளவு விஷயத்தை பேசக்கூடிய உங்க தன்மை இந்த இடத்திற்கு உங்களுக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இருக்கு. என்ன சம்பந்தம்? இந்த இடம் என்ன இடம்னா கொட்டகை மேடை. அப்படி சொல்லுங்க. இப்படி ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயங்களை கேட்கும் பொழுது எங்கேயோ ஒரு தாக்க வருது. தாக்கத்தினால வந்த ஏக்கம் அவங்களுக்காக வருது. அடிச்சட்டை எடுத்து மைக் அடிச்சு மண்டே உடைச்சு. சரிங்க, நல்ல விஷயம், அருமையான விஷயம், சிந்தனைக்குரிய ஒரு விஷயத்தை நீங்க பேச வந்திருக்கீங்க. இந்த இடத்துக்கு பேரு என்ன? கொட்டகை, கீத்து கோட்டைன்னு சொன்னீங்க. நான் விளக்கம் சொல்லி நீ ஏன் முந்துற? இல்ல நீங்க கீத்து கோட்டைன்னு சொன்னீங்கன்னா சம்பந்தம் இருக்குன்னு நான் சொல்லுவேன்.
கொட்டகைன்னு சொன்னீங்கல்ல, ஆமா கொண்டு வந்து கொட்டக்கூடிய கை கை ம் கொட்டகை. கை தட்டலாம். உங்களா உங்க விளக்கம் பண்ணீங்களா முறையில பாரு முறையில சோத்து பல்லு அடிக்கிறேன் யாரா பார்த்துட்டாங்கல்ல கிறுக்கு பையன் ஊர்ல கேன பையன் நாட்டம் இந்த ஒரு நிமிஷமே தாங்க முடியாது, 2வது நிமிஷம் கிளம்பிருச்சு. உன்னை தூங்க போட்டுதானடா வந்தேன். மணி அடிக்கணும். உன்னை யாரா வரச்சனா போடா நீ வாடா கிளம்பி. சாமி. டேய் 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 இதனால் தெரிய போது என்னவென்றால் 100 நாள் வேலை துவங்குறாங்கோ. 100 நாள் வரைக்கும் வந்துட்டாங்கோ. இங்க வா அவனை விடு. எதுக்காக நீ இப்ப தட்டின? நான் ஒரு அரை லைன்ல லூஸ் ஆக்கி வச்சிருக்கேன். நீ முழு லைன்ல எதுக்காக நீ இப்ப தட்டின அந்த விஷயத்தை சொல்லுங்க. குருவி தெனை மேய்து. டேய் 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 குருவி தெனைய திங்குதுன்னு அர்த்தம். மேயுதுன்னா அது என்ன மாடாடா? மாடாது. தகப்பட்டி கவனிக்கல அதே போட்டேன். குருவி வந்து மேயுதான். அப்ப மாடு என்ன ஒண்ணு கொத்துமா? உனக்கு தேவை ஒண்ணும் தெரியாது. உன்னை யாரா வரச்சனா போடா போடா. டேய் அவனுக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் அவன் பாரு மீசிய நம்ம வந்த வேலை இவங்க 2 பேரையும் சண்டை அடிக்கணும்னா நம்ம வந்து நடந்துருச்சு. வந்தா பாத்துக்கிறோம். சாமி வாங்க. ஒண்ணும் பண்ணல. உன்னை வெட்டா மாட மாட்டேன்டா. போயிட்டா போல விடு விடு. உன்னையா டேய் நீ போறேனடா. உன்னை தங்கப்பாண்டிய விட்டு உன்னையா டே ராசசாகர விட்டு உன்னை கொலையா கொன்னுட்டே. போயிட்டா போல விடு. தங்கப்பாண்டிய காட்டி ராச போய்ட்டாரா? என்ன எத்தனை வேதனை நம்ம லூஸ் ஆகி இருக்கேன் நம்மள போதேன் தாளரோட 90 ஆளு. நாராயணமகே அறிவோம் நமோ நாராயணமகே ஓம் நமோ நாராயணமகே அறிவோம் நமோ அவன் கட்டே தட்டா நான் தட்ட தட்டேன். டேய் டேய் உங்க 2 பேரையும் வம்பளுத்து உங்க 2 பேரையும் அடிச்சு வச்சுக்கிற நோக்கத்துல நான் வந்தேன். கழகத்தை இழுக்கணும்னா. உங்க பேர் என்னன்னு தெரியல. அபிஷேக பிரியா சிவா. என்ன அவசாரியா போனா? டேய் யார் டேய் அவசாரியா போனா? டேய் அவசாரியா போனா லம்பாடியா போனான்டு. அபிஷேக இந்த பக்கத்து இனிமேல் இரும்புல செஞ்சுதான் நீ வரணும். ஒரு பக்கமே உனக்கு அறிவு இருக்கால ஒரு பக்கமாவே இப்பத்தே தெரியுது இது வலிக்கல. நீ சாமியாரா? ஐயோ தலைக்கரை. அபிஷேக பிரியா சிவா. அபிஷேக பிரியா இப்ப தட்டி இப்ப அடி பாப்பா. ஏதோ ஜடி மண்டையில அடிக்கவா? சாரி ப்ரோ. அபிஷேக பிரியா சிவபெருமான் அலங்கார பிரியா. அவங்கள யாரு? அவங்கள லாட்டி சீட்டு வித்தவங்க. டேய் டேய் அப்படி நமக்கு ரெண்டு கணிபிரியா கந்தா கலக பிரியா நாரதா என்பது என்னோட நாமோதயம். சாம்பிராணி. ஏய் ஏய் சாமி சாமி. நீ என்ன கும்பிடாம நிக்கிற? நீ என்ன கையெடுத்து வணங்கியா? காலில் விழுந்து கும்பிடியா? எங்க அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்னது பாத்தியா? உங்களுக்கு தெரியுது பாருங்க. அப்பனுக்கு தெரிஞ்சிருக்கு. உன் புத்தியட்ட பையன் மீசையை இங்கே வச்சிருக்கியே. மீசை எப்போதும் கீழே இறங்கி இருக்கணும். இதுல ஏறி இருக்கு. எங்க ஏறி இருக்கு? கீழே இறங்குனா வீரமும் கீழே இறங்கிறோம். அதுக்குதான் மேலே ஏற்றி விடுறது. நம்மால் பின்றானே. அப்புறம் பூரா தொங்கிருச்சுட்டா ஒண்ணுமே ஆகாது. கிளைகளையா பிரியதோட அறிவு சொரக்கொடியாட்டான். என்ன எங்க அப்பா வரும்போதே சொல்லிவிட்டாரு. என்னன்னு? சாமியை பார்த்தேன்டா. ஆமா சாமி வாயில இருக்காதரா. டேய் டேய் அது என்ன கக்கூசா? சாமி வாய் சாமி வாயில விழுகாதடான்னு சொன்னாரு. இருக்காதடா. பெரிய பாலை கடங்கா. ஏய் சபித்து விடுவோம். டேய் சாபமுடா உன்னைய. சாபம் விட்டுருவான். எப்ப விடு? சாவல விட்டா கோழியை கூட நாங்க அவுத்து விடுறோம். டேய் வெயில்ல பேச முடியாதா விட்டா? சரி டேய். பயப்படா பயப்படா. இப்ப லேசா லூசு பிடிச்சிருக்குமே. ஆரம்பிக்குது. இவன்ட்ட பேச முடியாதா? இவன் முகரைய பார்த்தாவே பேச முடியாத அளவுக்கு தோணுது. உனக்கே நைட் அப்ப மாதிரி எச்சி வடியுது. டேய் டேய் இவனை போ சொல்லு மரியாதையா. சரி போ போ. போ சொல்லு மரியாதை. நம்ம இருக்கிற இடத்துல இவன் இருக்கவே கூடாது. வாணி நான் கேட்கிறேன். உங்க அருமை அவனுக்கு தெரியல. அபிஷேக நாரதர் என்ற நாமோதிகம். உங்க பேரு? டேய் உன்னை இந்த பகுதிய பக்கத்தே வராதுன்னு சொன்னேன். போ போடா. பேரு வந்து பதம் பயல வந்து ஒரு இதுக்கு கொண்டாந்துருக்கேன். அருமையா பேண்ட பேசுவாப்ல பாருங்க. உங்க பேர் என்னங்க?
அப்பா வைக்கணும்னு சொன்னது முனியாண்டி, எனக்கு வைக்கணும்னு சொல்லித்தேன். ஐயா சொன்னார் நம்ம நொண்டி சோனையா பேர் சோனையாண்டு வைப்போம்னு. அப்போ அம்மா சொல்லுது நம்ம குலசாமி முருகப்பெருமாள், அதனால் முருகேசன் வைக்கலாம். மொத்தம் 3 பேரும் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அப்போத்தான் பொன்னுச்சாமி கொண்டாட்டி இருளாயி உள்ளே வந்தது. அப்படி வரும்போது தான் வீட்டில் இருந்த அவிச்சு கிடந்த கொலக்கட்டை அழுட்டு போகும்போது தான் கோயந்தையன் வீட்டுக்கு போய் அவன் வீட்டில் இருந்து அங்கே இருக்கண்ணே. ஆமாம், அதை மறந்துட்டு அதை விட்டுட்டு என்னடா நீ பேச்சு பேசுறா? அண்ணே மண்டையை சொரிஞ்சிட்டாப்புலண்ணே. பாதி லூசு பிடிச்சிருச்சு. நீங்க இப்பாவது பேரை சொல்லுவியா அப்படிங்கிற நம்பிக்கையில வர்றேன். இப்பாவது உங்க பேரை சொன்னீங்கன்னா சொல்லுங்க. அப்போத்தாங்க வந்து ரெட்டைக்கடை வெட்டணும்னா அழகர் கோயிலுக்கு போகும்போது தான் அன்னைக்கு அழகர் கோயிலுக்குள்ள வந்து கேட்டை அடைச்சி விட்டார் வாட்ச்மேன். சரின்னு அப்படியே வந்துடுறோம். அப்புறம் போய் அங்க பார்த்து கிடந்தாரு, நான் கூட்டம் திறக்க சொல்லிட்டேன்டா. ஆமாம், மறந்துட்டேனே. அப்போ திறக்க சொல்லும் போது தான் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அந்த வாட்ச்மேனை வந்து பெரிய அதிகாரி வந்து வேலையை விட்டு நீக்கினது. நீ எப்படா திறக்கலாம் மயிர்மலையன். அப்புறம் கடா வெட்டி அப்புறம் அவருக்கு ஒரு செவரொட்டியை கொடுத்தோம். செவரொட்டியை சுட்டு திங்கும் போது தான் அவன் கண்ணனும் கிட்னனும் தண்ணியை போட்டு வந்து சமயக்கார பாஞ்சது. என்னாச்சு? என்ன இல்லை பேரை சொல்லி நான் வரலடா. நான் எதுக்கு வரலடா? போயிடுறேன்டா. தம்பி நான் ஒரு பேர் கேட்டது. நானும் ஒரு 10 நாள் அந்த 4 கடா குட்டி காய அடிச்ச முடியாம தெரிஞ்ச இந்த கட்டை கிடா குட்டிக்கு காய் அடிக்கிறியா? சொல்லி முடிய பேரை சொல்லுங்கயா. முடியல. சொல்லி பேரை சொல்லுங்கயா. வேற சொல்றா. பேரை சொல்றேன். முடியலையா? பேரை சொல்லுங்கயா. எப்படியாச்சும் பேரை சொல்லு. பேரை சொல்லி பேரை சொல்லு. சரின்னு பேர் வைக்கும் போதே என் தாய் மாமே எனக்கு வேட்டி சட்டை எடுக்கலன்னு வரல. அப்போ தாய் மாமன் ஒரு வழியாக அந்த நேரத்தில் கடையை திறந்ததுக்கப்புறம் எடுத்து வந்து வேட்டியை கட்டினா அவனுக்கு டவுசர் எடுத்துட்டு வரலையா. அப்படி எடுத்து வரலேருந்தே எங்கள் அப்பாவை வந்து இடது பக்கம் அரைஞ்சேன். அப்போ இடது பக்கம் அரைஞ்ச உடனே என் பெரியத்தாமையை அவன் முறியருக்கெல்லாம் அவன் ஓடியாந்து பாஞ்சது. அப்படி ஓடியாந்து பாயும் போதே அவன் தங்கப்பாண்டியாங்கன்னு இருக்க விறகு கட்டை எடுத்தது. விறகு கட்டை எடுக்கும் போதே ராஜேர் ஓடியாந்து கரண்டியை தூக்குனேன். ஏய் என்னடா தங்கப்பாண்டி புடிச்சிருச்சுல முழுசா? குறை பேர நீ கேளு. நம்ம ஆசை நிறைவேறிச்சு. நீ கேளு. நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல. என் பேரு கிள்ளி வளவன். எங்க அண்ணன் வேங்க மாறேன். உள்ள ஆளும் சொன்னூர் சத்தம் கேட்டதப்பா. சோன்னு தாண்டா கேட்டுச்சு. ஆரம்பத்தில் வந்து சோன்னு பாடினது எங்கள் அப்பத்தா செஞ்சிலட்சுமி. அப்புறம் எங்கள் பாட்டி வந்து பட்டுக்கலை சோன்னு சொல்லும் போது அதுக்கு நட்டுவாக்களி கிடைச்சது. எசாகிறான்டா எப்பான்னு சொல்லும் போதே எங்கள் பெரியப்பா நீச்சல் தண்ணி தள்ளி விட்டது. தங்கச்சி வள்ளி. எதுக்கு ரொம்ப இந்த உங்களுக்கு என் ஆளு ஒன்று இருக்குங்க. அதான் பார்க்கணும்னு வந்து தொலை பார்க்கணுங்க. அதை பார்க்கணும்னு ஆசை இருக்கு, அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, நட்பு இருக்கு, உறவு இருக்கு. அந்த பெண்மகளை பார்க்க வேண்டும். அந்த பெண்மகள் மேல் அப்போ இவருக்கு ஆபரேஷத்துக்கு தான் அடிச்சிருக்காங்களா துணியை? அழைத்து வாருங்கள் அந்த பெண்மகளை. ஆசீர்வாதத்தை நானே அந்த பெண்மகளுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு வழியா சாமியாரை வெட்டிட்டானா ஏனே நம்ம பேரை கேட்டதுக்கே இப்படி பயப்படுறாப்புலையா? அப்பத்தான் வயசுக்கு வந்த கதையெல்லாம் சொன்னோம்னா ஐயா ஓடியே விடுவாரு. தீ குளிச்சுருவாப்புல. வேணாம் வேணாம், அதெல்லாம் தீப்பட்டின்னு தான் நேரம் குடிச்சிருப்பாரு. நீ என்னடா நினைச்சிருக்க? கத்தி எடுத்து புதக்கம் குத்தி போடுவேன். சரி தங்கப்பாண்டி தானே. தங்கப்பாண்டி சொல்லுவேன். தங்கப்பாண்டி சொல்லுவேன். சரி தம்பி தான். என் மனசுல உள்ள பாரமே என்னையே அடிக்க வரையானே கண்ணே. அதுக்கு அட்டை
காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே அலை போல நினைவாக சுடுமாலி நேர காலை இன்ப காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே நெல்லென்று சொன்னால் மனம் நின்றால் போதும் என்னென்று காதல் எனும் ராகம் பாடும் அன்புள்ள காதல் மாளாதோ ஆனந்த வெள்ளம் பாயாதோ கண்கள் ஏங்கும் இன்பம் பாடும் நாளை வா காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே எங்கெங்கும் இன்பம் அதில் கோலம் போட என் அன்பின் இடையிடும் ராகம் பாட உன் நெஞ்சில் காதல் மாறாதோ என் உள்ளம் உன்னை சேராதோ கண்கள் ஏங்கும் இன்பம் பாடும் நாளை வா காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே அலை போல நினைவாக சிடுமாலை நேர காலை இன்ப காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே அவ்வளவுதான் கோழி மாதிரி போதும்ப்பா 350 சம்பளத்துக்கு எவ்வளவு கட்டி பிடிக்கும் எதற்காக என்னை அழைத்தீர்கள் ராதா மாமா அப்ப நீ அந்த வேலை தானே பாக்குற நம்ம இடத்துக்கு கர்புர் கர்புர் நாரத மகரிஷி அது ஒரு நாரத மாமாவா இதுக்கு தானே ஜெகத்தரிக்க ஆரம்பிச்சேன் வரட்டும் நக்கி சாமி ஆரீராரீரோ. ஆரீராரீரோ. கண்ணத் திறக்கணும் சாமி. செந்தில் குமாரு என் கைய பிடிக்கணும் சாமி கண்ண திறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் சாமி கண்ண திறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் சாமி இது வாழ
என்னடா டேய் கொசு வலையில மீன் அடிச்சது மாதிரி மூற கூடுதே மாடையா கூடுதே. சாமியார கரும்பு புளிகிற மாதிரி புளிகிறாளே. நல்லா இருக்கு அதுதான். சுவாமி நான் நன்றாக செய்தேனா? ஒரு வரவேற்பை நான் இதுவரை கண்டது. இப்படி வாருங்கள், அது அறவுரா பேசுறது. இங்க வாருங்கள் சுவாமி. ஒரு மணி நேரமாக நன்றாக பாடினீர்கள். நான் வறண்டு தொண்டை வறண்டு, சற்று பால் அருந்துங்கள். கப்ளிங்லா மருதமணி ஒரு நாளைக்கு விழுந்து புடுங்க போற. வடைய காக்கா வாக்கும் பாரு அவன் மாதிரி சுண்டி இல்லடா சின்ன மையம் கிட்டு. மருதமணி அவரை பால் சாப்பிட சொல்லு. அருமையான வார்ப்பு. ஏய் புடிச்சு வைங்கயா, என்னையா 2 பேரும் தெரிஞ்சுட்டு. தாய்க்குளமே வாழ்க்கை வாழ்க்கை. அதுக்கா வந்திருக்காப்ல அந்த ஆளு புடிச்சு வைக்க சொல்ற. அண்ணி உங்க இதிலே வச்சுக்கோங்க. தாய்க்குளமே வாழ்க்கை. அருமையான வரவேற்பு, ஆடிப்படி வரவேற்பு, தமிழ்ல பண்பு. என் நாடியும் பாடியும் எப்படி இவ்வளவு அழகாக இருக்கின்றாள் இந்த பெண்மகளை பார்க்கும் பொழுது. இங்க தடவாம பின்னாடி தடவிட்டு இருக்க. பெண்மகளை பார்க்கும் பொழுது எனக்கும் ஆசையாக இருக்கின்றது. காரணம் இந்த பெண்மகளை வாழ்த்த வேண்டும் என்ற ஆசை. அடிமேல் அடியடிச்சாம் அம்மியோ நகருமடி, அடியாத பிள்ளை என்றும் படியாமல் போகுமடி. தாலாட்டு பாட்டு பாடு ரத்தினமே. தாலாட்டு பாட்டு பாடு ரத்தினமே. கப்புக்கர சேலை கட்டி கரையோரும், கப்புக்கர சேலை கட்டி கரையோரும் நெருப்பு கட்டா விட்டிடுமா, உன்னை நான் கண்ணாலே பார்த்தாலே இது கெட்டிடுமா, உன்னை நான் கண்ணாலே பார்த்தாலே இது கெட்டிடுமா. ஓ மேல அன்பு இருக்கு, உள்ளத்தில நினைப்பு இருக்கு. தங்கமே தங்கமே தங்கமே. ஓ மேல அன்பு இருக்கு, உள்ளத்தில நினைப்பு இருக்கு. ஆனாலும் நெஞ்சுக்குள்ளே என்னவோ போல் இருக்கு. ஆனாலும் நெஞ்சுக்குள்ளே என்னவோ போல் இருக்கு. ரத்தினதே உனக்கு அளவு வாங்கி தாரேன் அற்புதமே. அந்த இடத்துல புங்க மரத்துல என் மனச நான் தொடச்சை, அந்த நேரத்துல அந்த முத்தத்துல என்னையே நான் மறந்தேன். சொல்ல வந்த சேதியத்தான் சொல்லாம போனவளே, எல்லாமே நான் தான் என்று எங்க விட்டு போனவளே. சொல்ல வந்த சேதியத்தான் சொல்லாம போனவளே, எல்லாமே நான் தான் என்று எங்க விட்டு போனவளே. அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த இடத்துல ரத்த முத்தத்துல என்னையே நான் மறந்தேன். அந்த நேரத்தில் ரத்த முத்தத்துல என்னையே நான் மறந்தேன். அடுத்தபடியாக உங்கள் தங்கை அழைத்து வாருங்கள். இந்த அநியாயத்தை எல்லாம் தகச்சி நானும் மருதமணி செஞ்சது நல்லா இல்லைங்கிறீங்க. யூடியூப் இன்னொரு தடவை போட்டு காமிப்பா, இந்த சாமியார் பார்க்கணும் நல்லா. தனியா நீங்க எப்படி செய்ய போச்சு? ஏன் நீங்க கூட்டணி போடுறீங்களா? அதான் தம்பி ரஞ்சித் சொல்லிடுச்சு, சூப்பரா செஞ்சீங்க. ரஞ்சித் நல்லா செஞ்சமாடா. வாழ்க்கை மீண்டும் இது மாதிரி ஒரு வர பார்ப்பே. அப்படியா? வாருங்கள் உள்ளே செய்யலாம். சென்று வருகிறேன். தங்கச்சி. தங்கி அழைத்தார். விஜய் நீ கொடுக்குற இடம் ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு,
மூத்த தங்கச்சி. யாருங்க வந்திருக்கா? கிர் புர். அப்படின்னா நாரத மகரிஷி. நாரத மகரிஷி நம்மிடத்திற்கு வந்திருக்காரா? உண்மையாக சத்தியமாக? தங்கச்சி நீங்க நானும் என் பாடியை கொடுத்து மூச்சு திணறி விட்டேன். அதுல இட்லியை வைக்க போயிட்டார். அப்ப சாமி கிட்ட அழைத்து வாருங்க பார்க்கலாம். அவருக்கே பாடி மாதிரி தான் இருக்கும். நம்ம சொல்ல வரேன் அண்ணே. தங்கச்சி ஆள் சூப்பரா இருக்கு. அண்ணே போராட்டம் நான் வந்து உங்களுக்கு தங்கச்சி வேணும். தங்கச்சி சொல்லுங்க தங்கச்சி வேணும்னு. என்ன கூட பிறந்து குடல அந்து வச்சு குடத்தை என்ன தங்கச்சி. அப்ப நான் உனக்கு நீ எனக்கு வச்சா. நம்பிராஜன் குடும்பம் இப்படியா ஆகணும்? ஓடுகிற கங்கையில அலசி சாப்பிட்டா சரியாயிடும். ஆனா தங்கச்சியை பார்த்து ஆசைப்பட்டாலும் அண்ணன் நீங்க இப்படி ஒரு அண்ணன் இருந்தாலும் என்னங்க அவனையே நான் தானே தத்தெடுத்து வளர்த்தேன். ஏய் தலை தங்கச்சி குண்டி குளிந்தியா? ஆனா வாழ்க்கையிலே தங்கச்சின்னு பிகர்னு சொன்னது இந்த ஆளு பணம் வெட்டுவனா இருப்பேன். பணமரம் நாதஸ்வரம் சீரியலா ஏன் உள்ளே போற செந்தில். வரவேடு வரவேடு சுவாமி வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு. வந்தவருக்கு முதல்ல வரவேற்பு கொடுக்கணும். கொடுப்போமா? தண்ணி குடிக்க மாட்டாரு. தண்ணி இறந்த மாட்டார். காற்றை மட்டும் உண்ணக்கூடிய தாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காருனா வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. வாராயோ தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ. வாராயம் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ. மரவீரம் கொண்டு மலரீர் காண விருந்தாளை காண வாராயோ. வரவேண்டும் சாமி வரவேண்டும் யாரால் மகரிஷி வரவேண்டும். மாவின் மகிழ்ந்தன் வருகே கலைவாணி புதல்வன் வருகே. மாவின் மகிழ்ந்தன் வருகே கலைவாணி புதல்வன் வருகே. வருகை எண்ணி மகிழ்ந்தோமே வள்ளிக்கு நல்லாசை தர வேணும். வருகை எண்ணி மகிழ்ந்தோமே வள்ளிக்கு நல்லாசை தர வேணும். வரவேண்டும் சாமி வரவேண்டும் நாரதர் மகரிஷி வரவேண்டும். அறுபத்தி நான்கிலும் கலைகள் இங்கு கற்றவர் சாமி வாங்க. அறுபத்தி நான்கிலும் கலைகள் இங்கு கற்றவர் சாமி வாங்க. தேவர்கள் போற்று மாமுனியே வள்ளிக்கு நல்லாசை தர வேணும். தேவர்கள் போற்று மாமுனியே வள்ளிக்கு நல்லாசை தர வேணும். வாராயோ தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ. மனவீரம் கொண்டு மனவீர் காண விருந்தாளை காண வாராயோ. வரவேண்டும் சாமி வரவேண்டும் நாரதர் மகரிஷி வரவேண்டும். சுவாமி அண்ணே எனக்கு ஒரு வரம் வேண்டும். அண்ணே இப்படி வாருங்கள். சுவாமி இங்க வாங்க சீக்கிரம் வாங்க. என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க. இப்படி வாருங்கள் சுவாமி, வரத்தை தாருங்கள். அண்ணே நாங்க எதுல இறங்கி செய்வோம் தங்கச்சி. இங்க வந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. வாராயோ தோழி வாராயோ கலைவாணி புத்திரனி வருக வருக பிரம்மணினி மைந்தனை வருக வருக. முக்காலம் உணர்ந்த தாங்கள் இந்த சின்ன பெண்ணை தேடி பெரிய முன்னாள் புண்ணிய வர வேண்டும் சுவாமி. வாழ்க வாழ்க மகளே, தாய்க்குளமே வாழ்க வாழ்க. வையகத்துள் வாழ்வாங்க வாழ்